2023 வந்த காட்ஸில்லா -1 மூவி காட்ஸில்லா ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அகாடமி அவார்ட் வின் பண்ண மூவி பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ இந்த மூவியோட சீக்வலை நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று காட்ஸில்லா டே. காட்ஸில்லா அப்படின்ற அந்த மான்ஸ்டர் கேரக்டரை பிக் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து நியர்லி 71 இயர்ஸ் ஆச்சு. 71st anniversary அன்னைக்கு காட்ஸில்லா -1ஓட சீக்வலுக்கு ஒரு கிரீன் லைட் கொடுத்துருக்காங்க. காட்ஸில்லா -0ன்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த சீக்வல் மூவியை டைரக்ட் பண்ண போறது 2023 வந்த காட்ஸில்லா -1 டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான், டைரக்டர் டகாஷி யமசாக்கி. இவர் தான் ஸ்டோரி ரைட்டும் பண்ண போறாரு. இவர் தான் இந்த மூவிக்கும் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரா இருக்க போறாரு. இந்த காட்ஸில்லா -1 அப்படின்ற டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது, எதை ஹிண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா 2023 வந்த மூவியில நம்ம பார்த்திருப்போம், ஒரு வார் நடக்கும். அட் த சேம் டைம் இந்த காட்ஸில்லான்ற மான்ஸ்டரும் வந்து ஒட்டுமொத்த ஜப்பானையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். ஜாப்பனீஸ் பீப்புள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்களோட லைஃபை ரீபில் பண்றதுக்கு. ஸோ அதோட கண்டினியூவேஷனா தான் இந்த காட்ஸில்லா -0 மூவி இருக்க போகுது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃபேன்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, வரப்போற இந்த சீக்வல் மூவி 1954 வந்த ஒரிஜினல் காட்ஸில்லா மூவியை கனெக்ட் பண்ணும், அந்த டைம்லைன் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டைரக்டர் டகாஷி யமசாக்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இஷிரோ ஹோண்டோஸ் மூவியில் நம்ம முதல்ல காட்ஸில்லாவை பார்க்கும்போது ஃபேன்ஸ் எப்படி பயப்பட்டாங்களோ, ஒரிஜினல் காட்ஸில்லா மூவியை பார்க்கும்போது ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு பயந்தாங்களோ, அந்த மூவியில் வந்த கேரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு காட்ஸில்லா மேல ஒரு ஃபியரை கொண்டிருந்தாங்களோ, அதே ஃபியரை நான் ரீக்னைட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் எண்டில் நியூசிலாந்து அண்ட் நார்வேல இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மூவிக்கு அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கொடுக்கல. 2026 எண்டில் அப்படி இல்லாட்டினா 2027 பிகினிங்ல இந்த மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க.